அம்மனின் அவதார நாள். உலகைக் காக்கும் அகிலாண்டேஸ்வரி, மனிதர்களைக் காப்பதற்காக பூமியில் தேவியாக அவதரித்த நாள் ஆடிப்பூரம் என்று நம்பப்படுகிறது. ஆண்டாள் அவதரித்த நாள். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். வளைகாப்பு திருவிழா. ஆடிப்பூரம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அம்மனுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு வைபவம்தான். கருணை வடிவம். உலக உயிர்கள் அனைத்தையும் தன் குழந்தைகளாக கருதும் லோகமாதாவிற்கு மனிதர்கள் தங்களின் நன்றிக் கடனாக நடத்தும் வளைகாப்பு விழா இது. பக்தர்களின் நேர்த்திக்கடன். இந்நாளில் அம்மனுக்கு பட்டு உடுத்தி விதவிதமான வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள். பிரசாதத்தின் மகிமை. அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்கள் பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். இந்த வளையல்களை அணிந்து கொள்வதால் திருமண பாக்கியம் கூடும், கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நிகழும் மற்றும் குடும்பத்தில் மங்களங்கள் பெருகும் என்பது ஐதீகம். எளிமையாக எப்படி வழிபடலாம்? சுத்தம் மற்றும் கோலம். காலையிலேயே வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டி பூஜையறையில் விளக்கேற்ற வேண்டும். வளையல் சமர்ப்பணம். வீட்டில் உள்ள அம்மன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் 21, 51, 108 என கண்ணாடி வளையல்களை வாங்கி மாலையாகவோ அல்லது பாதத்திலோ சமர்ப்பிக்கலாம். நிவேதனம். சர்க்கரை பொங்கல், பாயசம் அல்லது கலவை சாதங்கள், எலுமிச்சை, புளியோதரை அம்மனுக்கு நிவேதனமாக படைக்கலாம். முக்கிய பலன். நாளை மாலை நேரத்திலாவது அருகில் உள்ள அம்மன் அல்லது பெருமாள் கோவிலுக்குச் சென்று ஆண்டாளையும் தாயாரையும் தரிசித்து வளையல் பிரசாதம் பெற்று வாருங்கள். தொகுத்து வழங்கியவர் தீனா ருத்ரய சாமி.